கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், உயிர்த்தெழுதின் வல்லமை உங்களுக்கு தருகிற தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாலிபத்தை, உங்கள் கல்வி, படிப்பு, வேலை, குடும்பம், வேலை, தொழில், உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக எல்லாத்தையும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் நடத்துகிற பொழுது அவள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களை சர்வசாதாரணமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். சாதாரணமாக ஆசீர்வாதம் கலந்து வரும். ஆசீர்வாதம் ஒரு கடினமாகவே இருக்காது. நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். பரிசுத்த சிந்தனை வேணும். பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய எல்லை எங்கிலும் அவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்துட்டா அவர் நடத்துறது சுலபமாக இருக்கும். அவருக்கு விட்டு கொடுக்கணும். அப்படி சித்தப்படி செய்யணும். நமக்கு எது பிரியம் அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு எது சித்தம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை எடுத்து பார்த்து படிக்கணும். கர்த்தர் மென்மையாக பேசுவார், அமைதியாக பேசுவார், உணர்த்துவார். நம்ம ரொம்ப தேவ பிரசன்னத்தில் இல்லாத சூழ்நிலையில் கூட உணர்த்துறதை நம்ம உணர முடியும். அவர் நம்ம உணர்த்தி வைப்பார். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்ட எத்தனையோ பேர் இருக்கிறோம். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை விட ஒரு தெய்வம் எங்கே இருக்குது? கர்த்தரை விட ஒரு நன்மை தரக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா? நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம இன்னும் கலங்குறோம்? ஏன் இன்னும் கவலைப்படுறோம்? ஏன் இன்னும் போராட்டத்தில் நிற்கிறோம்? எத்தனை வருஷம்? வேண்டாம், இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே என் பங்கு, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் என்னை ஆண்டு நடத்துங்க. ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாம் பார்த்துக்குவார். நம்மளை பாதுகாப்பாக நடத்துவார், பராமரித்து நடத்துவார், கரங்களை வைத்து நடத்துவார். நம்முடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிற ஐஸ்வர்ய சம்பந்தர். நம்முடைய வியாதிகளை மாற்றுகிற குணமாக்கும் வல்லமையுள்ள யெகோவா ராஃபா. வியாதியை நீக்கி நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை ஆவி ஆத்மா சரீரத்திலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தர். பரிபூர்ணமாய் நடத்துவார். ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக நடத்துவார். எல்லா பற்றாக்குறைகளையும் மாற்றுவார். எல்லா சண்டை சச்சரவுகளையும் சமாதான குறைவுகளையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கிற தேவன். அவரை நம்மை நடத்துகிற விதமே தனி. அவர் நம்மை நடத்துகிற காரியங்களே தனி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.